கன்னிராசி கன்னிலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்த சுக்கிரன் 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார். மே மாதம் 31ஆம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் 124 நாட்கள் பயணிக்க இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் 25 30 நாட்கள் பயணிப்பார். ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் 4 மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவானால் நிறைந்து பெற முடியும். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரையில் சுமார் 44 நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார். இந்த வக்ர நிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்றுகுன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பண வரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து சுபத்துவ பாதையில் உச்சம் பெறுகிறார். முன்னதாகவே 7ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று பயணிக்கிறார். ராகு சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் என்பது மட்டுமில்லாமல் ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது என்பது நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அங்கு சுக்கிரன் உச்சம் பெறுவது கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளிக் கொடுக்கிறது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்திற்குள் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார்கள். இந்த மாதிரியாக சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது என்பது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச் சிறப்பான வளர்ச்சிகளுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் முற்றிலுமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2 5 7 9 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது பிரம்மாண்டமான அதீதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வாரி வழங்குவார். இவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்திற்குள் பலமாக நுழைந்து உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. எனவே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டு. கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை செல்வச்செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் திடீரதிர்ஷ்டங்கள் சுபவிசேஷங்கள் என பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிர பகவானுடைய அருள் ஆசிகள் கண்டிப்பாக தேவை என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான எல்லாவிதமான பணிகளிலும் சௌகரியமும் பிரம்மாண்டமும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் வேலை தொழில் போன்றவற்றிற்கு அதிக அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சநிலையில் ராகுவோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண தன வரவுகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது. ஏனெனில் ராசிக்கு 7ஆம் இடம் என்பது குருபகவானின் வீடான மீனம் ராசி. இந்த குருபகவானின் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குருபகவான் ராசிக்கு 9ஆம் இடமான சுக்கிரனின் வீட்டிலேயே ரிஷபம் ராசியிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அமைப்பு என்பது உங்களுக்கு குருசுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் தன்னுடைய நட்பு கிரகமான குருபகவானின் வீட்டில் உச்சம் பெற்று பயணிப்பதும் சுக்கிரனின் வீட்டில் தனக்காரரான குருபயணிப்பதும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் பணம் குன்றுகுன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் உங்களுக்கு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். ஏனெனில் குரு தனகாரகன் சுக்கிரனும் பணத்திற்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர். இந்த 2 கிரகங்களும் குரு சுக்கிர பரிவர்த்தன யோகத்தை பலமாக ஏற்படுத்துவது மிகப்பெரிய அளவிலான பண வரவுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளும் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். அவ்வாறான தசாபுத்திகள் இல்லாவிட்டாலும் கோச்சாரத்தில் சுக்கிரனின் உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய சஞ்சார நிலை காரணமாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை.
சுக்கிரனுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், ராகு, கேது, சனி, குரு, செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன. இந்த தருணத்தில் இவ்வாறாக இருக்கக்கூடிய நட்பு கிரகங்களில் ஒரு கிரகமான ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணதன வரவுகளும் பிரம்மாண்டமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ராகு பிரம்மாண்டகாரகன், வெளிநாட்டுக்காரகன் என்பதால் இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாட்டில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு. வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள், சிரமங்கள், பிரச்சனைகள், காரிய தடைகள், தாமதங்கள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான வழிகளில் இருந்து பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை எந்தவிதமான தடை தாமதங்களும் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றங்கள் நிறைந்த பாதையில் வழி நடத்திச் செல்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பலமாக சுக்கிரன் வாரி வழங்குகிறார். இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும்பல மிகச் சிறப்பான சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் நடந்தேறுவதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உறவினர்கள், உடன்பிறந்தவர்கள், அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள் என மேலும்பல நபர்களிடம் பாசமும் அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் மரியாதையும் அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள், கசப்பான நிகழ்வுகள், கருத்து மோதல்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு, பாசம், காதல், அந்நியோன்யம், கட்டில் சுகம் அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவிலான கடினமான சவால்கள் நிறைந்த நிதி சார்ந்த சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து சேமித்துக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கான நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு விதங்களான பணிகளை, அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கி மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் களஸ்திரகாரகன் உச்சம் பெற்று களஸ்திரஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரிப்பதால் திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி, கன்னிலக்னம், ஆண் பெண் இருபாலர்களுக்கும் நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள், தடை தாமதங்கள் விலகி திருமண விசேஷம் என்பது மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள், சிக்கல்கள் முழுவதுமாக தீர்வு காணப்பட்டு அவை உங்களுக்கு லாபகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. வெகுகாலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பணி தடைகள், தாமதங்கள், சிரமங்கள், சிக்கல்கள், கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் பிறப்பதற்கான இனிதான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன்களை அடைத்து மன நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதை 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார். இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிகச் சிறப்பான அருமையான நல்லபல அதிர்ஷ்ட யோக சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் தங்குதடை இன்றி உங்களை தேடி வருவதற்கான மிகச் சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்களை பலமாக சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே அற்புதமான அருமையான புதிய வேலைவாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மன மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைந்து கிடைக்கும். வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும். வியாபாரத்துறை, தொழில்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிச்சயமாக பெற முடியும். இந்த தருணத்தில் உங்களுக்கு சந்தை நிலவரங்கள் சாதகமாக அமைவதோடு மட்டுமில்லாமல் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உடைத்து எறிந்து அதிகபட்ச வளர்ச்சிகளை, முன்னேற்றங்களை எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை வியாபாரம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளில் சுக்கிர பகவான் அற்புதமாக, அருமையாக, இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி நிதி நிறுவனங்களின் ஆதரவு சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். கலைத்துறை ரீதியான விஷயங்களில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் சுக்கிரனின் உச்ச பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும்.
இந்த தருணத்தில் உங்களுடைய முழுமையான திறமைகளை வெளிக்கொண்டு வருவதோடு மட்டுமில்லாமல் நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான பல்வேறு விதங்களான சிறப்பான திட்டங்களை பிரம்மாண்டமாக அதிரடியாக செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் உயரும். வேறு கட்சியினர் உங்களுடைய கட்சியில் சேர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு. இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குறைகள் மன அழுத்தங்கள் விலகும். 7இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் பாக்கியத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் சுபபார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்களை உடைத்து எறிந்து அருமையான அற்புதமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கின்றன. பரிகாரம்: வராகியம்மனை வழிபடுங்கள்.